observe to silence. It has so much to say. அமைதியை நிசப்தத்தை கூர்ந்து கவனிங்க, அது நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் கெட் த பால் ரோலிங். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை இப்போ செய். டூ இட் நவ். டூ இட் நவ். அதை இப்பயே செய். அதை இப்பயே செய். எப்படி சொல்கிறது? டூ இட் ரைட் நவ். டூ இட் ரைட் நவ். நல்லா கவனிங்க. இப்பயே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எம்ஃபசிஸ் கொடுக்கறதுக்காக ரைட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்பயாச்சும் அதை செய். டூ இட் நவ் அட்லீஸ்ட். டூ இட் நவ் அட்லீஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃப்ரேஸ் கற்றுக்கலாம். ஃபார் மை சேக். ஃபார் மை சேக்னா என்ன அர்த்தம்? எனக்காக சொல்லுவோம் இல்லையா பேசும்போது, எனக்காக. ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்காக அது செய். ஃபார் மை சேக் டூ இட். ஃபார் மை சேக் டூ இட். எனக்காக அதை செய்யாதே. ஃபார் மை சேக் டோன்ட் டூ இட். ஃபார் மை சேக் டோன்ட் டூ இட். லெட்ஸ் லேர்ன் ஒன் மோர் ஃப்ரேஸ். இது என்னது? ஃபார் காட்ஸ் சேக். நல்லா கவனிங்க. ஃபார் காட்ஸ் சேக். இந்த ஃப்ரேஸை எங்கே பயன்படுத்துகிறோம்? சம்டைம்ஸு யார்ட்டையாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லுவோம், அவங்க செய்யவே மாட்டாங்க. ஒன்று ரொம்ப பணிவாக போய் கெஞ்சி கேட்போம் அவங்கள செய்யுங்கன்னு, இல்லாட்டி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கோவமாக சொல்லுவோம் அதை செய்ய அப்படின்னு. இந்த 2 கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் காட்ஸ் சேக் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி 2 எக்ஸாம்பிள். ஃபார் காட்ஸ் சேக் டூ இட். ஃபார் காட்ஸ் சேக் டூ இட். கொஞ்சம் தயவு செஞ்சு இதை செய்ய. தயவு செஞ்சு இதை செய்ய. லெட்ஸ் சி ஒன் மோர் எக்ஸாம்பிள். தயவு செஞ்சு அதை செய்யாத. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், அதை செய்யாத. ஃபார் காட்ஸ் சேக் டோன்ட் டூ இட். ஃபார் காட்ஸ் சேக் டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க. டூ யூ திங்க் ஸோ? டூ யூ திங்க் ஸோ? இதையே பாஸ்ட் டென்ஸில் கேட்போம். நீங்கள் அப்படியா நினச்சிங்க? டிட் யூ திங்க் ஸோ? டிட் யூ திங்க் ஸோ? சரி, யாராவது நம்மளை கேட்குறாங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? டூ யூ திங்க் ஸோ அப்படின்னு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்வலாக ஐ திங்க், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ திங்கை இடியோமேட்டிக்காக, பொய்டிக்காக நான் நினைக்கிறேங்கிறத இப்படியும் சொல்லலாம். எப்படி? மீ திங்ஸ். மீ திங்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னால் முடியும்னு நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன். ஓகே, லெட்ஸ் லேர்ன் அன் இடியம். ஒரு மரபு தொடரை கற்றுக்கலாம், ஒரு பயனுள்ள ஒரு இடியம் கற்றுக்கலாம். என்னது அது? திங்க் ட்வைஸ். திங்க் ட்வைஸ்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது. லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசி. பிஃபோர் மேக்கிங் எ டெசிஷன் திங்க் ட்வைஸ். பிஃபோர் மேக்கிங் எ டெசிஷன் திங்க் ட்வைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவனிச்சுக்கிட்டே இரு. கீப் லிசனிங். கீப் லிசனிங். கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. கீப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். கீப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். கொடுத்த வாக்கை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்று. எப்படி சொல்லலாம்? 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, கீப் யுவர் வேர்ட். கீப் யுவர் வேர்ட். நம்பர் 2, கீப் யுவர் ப்ராமிஸ். கீப் யுவர் ப்ராமிஸ். அடுத்தது பார்க்கலாம். யாராவது பேசும்போது வளவளன்னு பேசிட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. அதே மாதிரி எழுதும்போது 20-30 பக்கம் எழுதி கொடுப்பாங்க, என்ன விஷயம் எது சப்ஜெக்ட்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி சுருக்கமாக அதை வச்சுக்கோ. எப்படி சொல்கிறது? கீப் இட் ஷார்ட். கீப் இட் ஷார்ட். அடுத்தது பார்க்கலாம். குளிர் பதன பெட்டிக்குள்ளே அதை வச்சே இரு. சம்டைம்ஸ் சொல்லுவோம் வேக்சினேஷன்ஸு, ஒரு சில கெட்டு போகிற பொருள்லாம் குளிர் பதன பெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிரு. எப்படி சொல்கிறது தெரிஞ்சுக்கலாமா? கீப் ரெஃப்ரிஜிரேட்டர். கீப் ரெஃப்ரிஜிரேட்டட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் உன்னை எங்கே இறக்கி விடணும் கேட்போம்ல. 2 வீலரில் யாருக்காவது நம்ம என்ன பண்ணுவோம்? நான் உன்னை எங்கே இறக்கி விட வேண்டும். வேர் ஷுட் ஐ ட்ராப் யூ. வேர் ஷுட் ஐ ட்ராப் யூ. என்ன வீட்டில் இறக்கி விடுங்க. ட்ராப் மீ ஹோம். ட்ராப் மீ ஹோம். அவர் பள்ளி படிப்பை பாதியில் விட்டுட்டாரு. He dropped out of school. He dropped out of school. அவர் பள்ளி படிப்பை பாதியில் விட்டவர். ஆல்ரெடி நம்ம ஒரு வேர்டு வந்து நமக்கு தெரியும்.
அதாவது ட்ராப் அவுட். அந்த ட்ராப் அவுட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? பள்ளி படிப்பை அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் விட்டவங்கள ட்ராப் அவுட்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவள் அவள் கீழே குனிந்தாள். she stooped down. அவள் நிமிர்ந்து நின்றாள். she stood upright. she stood upright. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நீ ஏன் அவனை அழைச்சிட்டு போன? why did you take him? why did you take him? நீ ஏன் அவனை அழைச்சிட்டு போன? why did you take him? why did you take him? நல்லா கவனிங்க. டேக்குனா எடுக்கிறது மட்டும் இல்லை, யாரையாவது ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறத டேக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ ஏன் என்ன அழைச்சிட்டு போகல? why didn't you take me? why didn't you take me? என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு மறந்துடாத. don't forget to take me. don't forget to take me. நான் உன்னை அழைச்சிட்டு போயிருக்கவே கூடாது. நான் உன்னை அழைத்து சென்று இருக்கவே கூடாது. எப்படி சொல்றது? I shouldn't have taken you at all. I shouldn't have taken you at all. இந்த at all எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எம்பசிஸ் கொடுக்கறதுக்காக. அழைச்சிட்டு போயிருக்கவே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக at all ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். போய் என்னோட பாலை எடுத்துட்டு வா. கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம பேட்டால் அடிப்போம், பால் போய் எங்கேயாவது விழுந்துடும். போய் என்னோட பாலை எடுத்துட்டு வா. go and bring my ball. go and bring my ball. நல்லா கவனிங்க. கொண்டு வா, bring. அதே மாதிரி யாரையாவது அழைச்சிட்டு வான்னு சொல்கிறதுக்கும் நம்ம எதை பயன்படுத்திக்கலாம்? bring-ஐ பயன்படுத்திக்கலாம். உன்னுடைய சகோதரியும் அழைத்து கொண்டு வா. எப்படி சொல்கிறது? bring your sister to. bring your sister to. எல்லா புத்தகத்தையும் திருப்பி கொண்டு வா. தயவு செஞ்சு எல்லா புத்தகத்தையும் திருப்பி எடுத்துட்டு வா. ப்ளீஸ் bring back all the books. ப்ளீஸ் bring back all the books. ஸோ bring backனா திருப்பி கொண்டு வருது. நீ என்ன கொண்டு வந்த? what did you bring? what did you bring? ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். அவர் அதை கொண்டு வந்துட்டாரா? அவர் அதை கொண்டு வந்து இருக்கிறாரா? அவர் அதை கொண்டு வந்துள்ளாரா? நல்லா கவனிங்க. இந்த 3 கொஸ்டின்ஸுமே இங்கிலீஷில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் yes or no question. So has he brought it? has he brought it? Dear viewers, English for beginners. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.